ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று பாதிப்பு கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இன்று காலை 8 மணியுடன் முடிந்த 24 மணி நேர கணக்கின்படி இந்தியாவில் கொரோனாவால் 752 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கேரளாவில் 266 பேரும், கர்நாடகாவில் 70 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனாவுக்கு 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கேரளாவில் மட்டும் 2 பேரும், ராஜஸ்தான், கர்நாடகாவைச் சேர்ந்த தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 3420 அதிகரித்துள்ள நிலையில் கேரள மாநிலத்தில் மட்டும் 2872 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா பரவலை அடுத்து மாநிலம் முழுவதும் கொரோனா பரிசோதனையை தீவிரப்படுத்த பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. காய்ச்சல், இருமல், சுவாச பிரச்சினைகளுக்காக அனுமதிக்கப்படும் அனைவருக்கும் பரிசோதனை கட்டாயம் என்றும், அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்ஸிஜன் கையிருப்பு, ஐசியு படுக்கைகள், அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இருப்பதை உறுதி செய்யவும் பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனை வளாகங்களில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பாட்னா, கயா மற்றும் தர்பங்கா விமான நிலையங்களில் ரேண்டம் அடிப்படையில் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள பீகார் அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது பரவும் JN1 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், இருமல், அசதி, மூக்கடைப்பு, வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவலி ஆகிய அறிகுறிகள் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் காய்ச்சல் பாதிப்பு அதிகமுள்ள இடங்களில் RT-PCR பரிசோதனையை அதிகப்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.